ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில கட்டா குஸ்தி 2 திரைப்படம் வெளியாகி இருக்கு. சோ இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சிருக்கா? அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். 2022ஆம் ஆண்டு வெளியான கட்டா குஸ்தி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த படத்துல கணவன் மனைவி உறவை காமெடியா கலந்து சொன்ன விதம் தான் பெரிய அளவுல குடும்ப ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே கூட்டணி மறுபடியும் இணைஞ்சிருக்கக்கூடிய படம் தான் கட்டா குஸ்தி 2. இந்த படம் திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கு. சோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பாத்திரலாமா? கட்டா குஸ்தி படத்தோட முதல் பாகத்துல ஹீரோ ஹீரோயின் திருமணம் செஞ்சுக்கிட்டதும், அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சண்டைகள், சமாதானங்கள், இது எல்லாம் தான் கதையா இருந்துச்சு. இந்த முறை திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கையை மையமா வச்சுதான் படம் நகருது. குஸ்தி வீராங்கனையாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா லட்சுமி தன்னோட விளையாட்டுல போக்கஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய போது வீட்டையும் குழந்தையும் பார்த்து கொள்ளும் ஹவுஸ் ஹஸ்பண்டா தான் விஷ்ணு விஷால் அவர்கள் நடிச்சிருக்காரு. அந்த ஒரு மாற்றமே படத்துக்கு புதிய ட்விஸ்ட் கொடுத்திருக்கு. போட்டிக்காக தயாரான நேரத்துல ஐஸ்வர்யா அவர்களுடைய சாப்பாட்டுல மர்மமான முறையில போதைப் பொருள் கலக்கப்படுது. அதனால போட்டியில தோல்வி ஏற்படுது. சோ 1 வருடமா தடை அப்படின்னு வாழ்க்கை தலைகீழா மாறிடுது. இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா 1 வருஷம் தடை பண்ணிடுறாங்க. சோ இதனால வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழா மாறிடுது. இதுக்கு பின்னால தன்னோட கணவர் விஷ்ணு விஷால் தான் காரணமா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஐஸ்வர்யா அவர் விவாகரத்து கேட்கிறாரு. சோ இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறமா அந்த தவறான புரிதல் எப்படி உடையுது, குடும்பம் மறுபடியுமே ஒண்ணு செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையா இருக்குது. விஷ்ணு விஷாலுக்கு இந்த படம் இன்னொரு சிறந்த படமா இருக்குது. கட்டா குஸ்தி முதல் பாகத்திலையும் அவருடைய நடிப்பு அருமையா நடிச்சிருந்தாரு. சோ அதே மாதிரி இப்போதுமே ஹீரோயிசம் காட்டாம குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு சாதாரண கணவனா ரொம்பவே இயல்பா நடிச்சு அசத்தி இருக்காரு. குறிப்பா தன்னுடைய மகளோட வரக்கூடிய காட்சிகள்ல அவரோட நடிப்பு அப்படிங்கிறது மக்கள் மனசை தொட்டுடுது. சிரிக்க வைக்கிறதுலயும் எமோஷனல் கொடுப்பதுலயும் சமநிலையை வச்சிருந்திருக்காரு. சோ அதே மாதிரியே ஐஸ்வர்யா லட்சுமியுமே இந்த படத்துல இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஒரு விளையாட்டு வீராங்கனையோட அர்ப்பணிப்பு, தோல்வியால ஏற்படக்கூடிய மனவேதனை, குடும்பத்தை நினைச்சு பயப்படுதல் அப்படின்னு எல்லா உணர்வுகளையுமே அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, குட்டி நட்சத்திரமா நடிச்சிருக்கக்கூடிய ஷாரா தான். அப்பா பொண்ணு காட்சி படத்துக்கு ரொம்பவே உயிரா இருக்குது. சில இடங்கள்ல சிரிக்க வைக்கிறாங்க, சில இடங்கள்ல எமோஷனலா கண் கலங்கவும் வைக்கிறாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மனசுல நிக்கிறது அவங்களுடைய நடிப்பு தான். கருணாஸ், முனிஸ்காந்த், அதுக்கப்புறமா காளி வெங்கட், கருணாகரன் இவங்க வரக்கூடிய இடங்கள்ல சிரிப்புக்கு பஞ்சமே கிடையாது. இந்த படத்துல யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய நடிப்புமே ரசிகர்களை கவர வைக்குது. மோக்ஷா நடிச்ச டீச்சர் கேரக்டருமே கதைக்கு நல்ல பலமா அமைஞ்சிருக்கு. நடிப்பு மட்டுமல்ல, இந்த படத்துல இசையுமே நல்லாவே கை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மகராசி பாடல் ஏற்கனவே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. சோ இந்த நிலையில பின்னணி இசையுமே காட்சிகளுக்கு தேவையான உணர்வை சரியா கொடுக்குது. ஒளிப்பதிவு, குஸ்தி போட்டி காட்சிகள், குடும்ப எமோஷனல் போன்ற காட்சிகள்ல தொழில்நுட்ப ரீதியாகவும் படம் தரமா இருக்குது. இயக்குனர் செல்லா ஐயாவும் முதல் பாகத்துல இருந்த காமெடியை மட்டும் நம்பாம இந்த முறை குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவு பிரச்சனை, குழந்தையோட மனநிலை, விளையாட்டு வீரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அழுத்தம் போன்ற பல விஷயங்களையுமே அழகா ஒன்றிணைச்சு ஒரு கூட்டாஞ்சோறு போல கொடுத்திருக்காரு. ஒரு ஹெவியான சாப்பாடு மாதிரி இல்லைன்னா கூட எளிமையா மனுஷங்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷா காட்டி கொடுத்திருக்காங்க இந்த படத்தை. சம காலமா குடும்பத்தோட போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பொழுதுபாக்கு படங்கள் குறைஞ்சிட்டு தான் வருது. சோ இந்த நிலையில கட்டா குஸ்தி 2 அந்த குறைய ஓரளவுக்கு நிரப்பி இருக்கு. இந்த வாரம் இறுதியில குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்க்கணும், படம் பார்க்கணும், ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கட்டா குஸ்தி 2 திரைப்படம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இப்போ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா கட்டா குஸ்தி இந்த திரைப்படம் முதல் பாகம் பெரிய அளவில் ஹிட் கொடுத்திருந்துச்சு. ஸோ அதுலயுமே ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மாசா இருந்துச்சு. ஹீரோயின் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க விளையாட்டுல அவ்வளோ ஒரு ஆர்வமா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அதை மறைக்க நினைச்சா கூட அதை எப்படியோ வெளிவந்து கணவருக்கு தெரிஞ்சு அதன் மூலமா பிரிஞ்சு கணவன் மனைவி சண்டை நடந்து அது ஒரு ஃபன்னா காட்டியிருப்பாங்க. 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா, கடைசியில பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்ற பதட்டத்தோட நம்மள வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும், அதாவது மனைவிக்கு அவங்க விருப்பப்படி இருக்கட்டும், கணவர் அவர் விருப்பப்படி இருக்கட்டும், இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஒரு ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்க.
கடைசியில எல்லாருக்குமே எதிர்பார்த்த மாதிரி பிடிச்ச மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட 2ஆம் பாகம் வெளியாக போகுது அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருமே ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 2ஆம் பாகம் எந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க, எந்த கதைக்களத்துல வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமா இருந்துச்சு. இவன் ரீசன்ட் டேஸ்ல கூட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல அதிகமா கலந்துக்கிட்டு இந்த கட்டா குஸ்தி 2 படத்தோட படக்குழுவினர் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இதனால படத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலா இருந்தாங்க எல்லாருமே. ஒரு வழியா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதுல கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறமா குழந்தை, அவங்க மறுபடியுமே பிரச்சனை விவாகரத்து போறது, கடைசியில 2 பேருமே சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸா வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில பரபரப்புக்கும் பஞ்சமே கிடையாது, காமெடி காட்சிகளுக்குமே பஞ்சமே கிடையாது. அதாவது மனைவி கணவன் மேல தவறா நினைச்சுக்கிட்டு அவரு தான் இந்த தோல்விக்கு காரணம், தடையா அமைஞ்சதுக்கே அவர் தான் காரணம் நினைச்சுக்கிட்டு அவங்க கூட சண்டை போடுறது, அதுக்கப்புறமா அவங்களுடைய குழந்தை அப்பா குழந்தைக்கான அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்பவே எமோஷனலா காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே நம்மள கொஞ்சம் பரபரப்பாக தான் வச்சிருக்காங்க. 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா, எப்படி கதை நகர போகுது, தப்பை புரிஞ்சுக்க போறாங்களா, கணவன் மேல தப்பே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் கதை நகருது. பட் குடும்பத்தோடு பார்க்கறதுக்கு ஒரு தரமான படம் தான். ஸோ கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்தா ஒரு என்ஜாய்மெண்டோட பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள் அவ்வளவா இல்லை. கருப்பு திரைப்படம் வெளியா இருந்துச்சு, இந்த படமும் கூட குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். ஆனா இதுல சாமியை காட்டி அந்த மாதிரி ஒரு படங்கள், இது வேற ஒரு ஜானர்ல இருக்கும். ஆனா கட்டா குஸ்தி திரைப்படம் நம்மளுடைய லைஃப்ல டெய்லியுமே நடக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது இப்ப பக்கத்து வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா புதுசான கணவன் மனைவிகள்லாம் சண்டை போட்டுப்பாங்க, அப்புறம் குழந்தைகளை வச்சு பிரச்சனை வருது, இது எல்லாமே நடக்கிறது சகஜமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதைக்களத்தோட தான் இந்த படம் இருக்குது. ஸோ நீங்க கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறதையும், படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.